வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போறோம். ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. ஹைதராபாத்ல கச்சி கோஸ்ட்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹைதராபாத் பிரியாணிக்கு ஆனியன் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் 400 கிராம் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மட்டன் 1 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் புதினா இலை கொஞ்சம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தயிர் ஒரு 300 ml ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் பிரியாணிக்கு 200 ml தான் ஆட் பண்ணுவோம். இதில் டொமேட்டோ சேர்க்க மாட்டோம் ஹைதராபாத் பிரியாணியில், அதனால் 300 ml சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஒரு 2 சேர்த்துங்க. இந்த மட்டன் பிரியாணி மேரினேஷனை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிங்க இந்த பாயில் ஆகிறதுக்கு. மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் பூ வந்து ஒரு 2, அப்புறம் ஷாஹி ஜீரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் மாதிரி இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினாலே சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 kg ஆட் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் 75% பாயில் ஆகணும். ஸோ 75% ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி ரைஸ் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலோட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ரைஸை. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் புதினா இலை, ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மீதி இருக்க ரைஸையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலை அது சைட்லலாம் ஊற்றிக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ ஒரு 5 கிராம் எடுத்துக்கணும். அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். குங்குமப்பூவை ரைஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் குங்குமப்பூ. அப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரைட் ஆனியனும் மல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கீ ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். ஒரு 20 minutes விட்டு தம் உடச்சிடலாம். ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் மட்டன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.